தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் திருமதி தமிழிசை. வணக்கம். வறட்சி நிவாரணமா தமிழக அரசு 39,565 கோடி கேட்ட நிலையில தற்போது மத்திய அரசு 1,748 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. டெல்லியில அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் யானை பசிக்கு சோள பொறி அப்படின்னு இந்த நிதி ஒதுக்கீடு பற்றி தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தொகை கண்டிப்பா எங்களுக்கு போதாது அப்படின்னு அவங்களுடைய குரலையும் நம்மளால கேட்க முடியுது. அதாவது இது ஒட்டுமொத்தமாக நிர்வாக ரீதியாக சில பிரச்சனைகளை அணுக வேண்டும், கணக்கு ரீதியாக சில பிரச்சனைகளை அணுகக்கூடாது. மத்திய அரசின் குழு இங்கே வந்து பார்த்து அவர்கள் ஒரு அனுமானத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த பணம் இதை மட்டுமே மத்திய அரசு மாநில அரசிற்கு ஒதுக்குவது கிடையாது. இந்த வறட்சி நிவாரணத்திலிருந்து இவர்கள் கேட்ட பணத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு அனுமானம் செய்தோ அதை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதை மீறி ஒவ்வொரு துறை சார்ந்த உதவிகளுக்கும் மத்திய அரசிடம் இருந்து நமக்கு உதவி கிடைக்கிறது. ஆக அதை நாம் கணக்கு போடுவது இல்லை. இன்னொன்று, இன்று காலை பத்திரிகையில் பார்த்தீர்கள் என்றால் அடிப்படை கட்டமைப்பிற்காக மத்திய அரசு கொடுத்த எந்த நிதியையும் தமிழக அரசு பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று வந்திருக்கிறது. ஆக நிர்வாக ரீதியாக நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்கிறோம், அது எவ்வளவு மக்களுக்கு சென்று அடைகிறது, அது எந்த அளவிற்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர வருங்காலத்தில் அப்படி செலவிடப்படுகிறது. 2,900 கேட்டுட்டு 2,000 கோடி கேட்டுட்டு 3,000 கோடி கொடுத்துட்டாங்கன்னா அது நல்ல அரசு. ஆனால் 2,000 கோடி கேட்டுட்டு 1,500 கோடி கொடுத்துட்டு எல்லா துறை சார்ந்த அத்தனை ஆதரவையும் கொடுத்து எல்லா விதத்திலும் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து வர வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருந்து மேம்போக்காக பார்க்கும் பொழுது அது மோசமான அரசு என்று விமர்சனம் செய்யப்படுகிறது. தயவு செய்து நான் தமிழக மக்களிடம் கேட்டுக்கொள்வது, மோடி அவர்களின் அரசு தமிழக அரசின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அதிக அக்கறையோடு இருக்கிறது. ஆக 2,000, 3,000, 4,000 கொடுத்தா நாங்க அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் தானே புயல் வந்ததும் போதும் சரி, அதற்கு முன்னால் கடலூரில் புயல் பாதிக்கப்பட்ட போதும் மத்திய அரசுகள் எப்படி நடந்து கொண்டன. ஆனால் வெள்ளம் வந்தவுடன் எல்லா அமைச்சர்களும் எப்படி ஒரு தமிழகத்திற்கு உதவி செய்தார்கள். ஆக அந்த நோக்கத்தோடு இதை பார்க்க வேண்டும். நிர்வாக ரீதியாக கொஞ்சம் பணம் முதல்ல அனுமதிக்கலாம், பின்ன துறை சார்ந்து அதிக உதவிகள் வரலாம். இதை இப்படித்தான் பார்க்க வேண்டும். எந்த விதத்திலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஓரவஞ்சனையாக நடக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு எண்ணம் மத்திய அரசு இல்லை என்பதை நான் இங்கே தெளிவாக பதிவு செய்கிறேன். திருமதி தமிழிசை, டெல்லியில் அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்ப சற்று முன்பாக நேரலையில சொல்லக்கூடிய விஷயம், மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் இருவரையுமே நாங்க போய் சந்திச்சாலும் அவங்க எங்ககிட்ட உறுதியான ஒரு செயல்பாடு பத்தி எதுவுமே அவங்க சொல்லல, எங்களுக்கு எந்த உறுதியுமே அவங்க கொடுக்கல. அதனுடைய விளைவு தான் இந்த நிதி ஒதுக்கீடு. இது வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுது அப்படின்றாங்க. வறட்சி மட்டும் இல்லாம வர்தா புயல் நிவாரணம் முதற்கொண்டு தமிழகம் எல்லா விஷயங்களிலும் புறக்கணிக்கப்படுகிறது தான் அங்க போராட்டத்தில் கலந்துட்டு இருக்க அரசியல்வாதிகளும் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னை வெள்ளத்தில் தத்தளித்தது. அப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் இங்கே இருந்து ஒரு கோரிக்கை போவதற்குள் ஹெலிகாப்டர்கள் வந்தது. உடனே வந்து கட்கரி அவர்கள் பிஎஸ்என்எல்ல அத்தனை நமது ரவிசங்கர் பிரசாத் பிஎஸ்என்எல்ல அத்தனை அழைப்புகள் ஃப்ரீன்னு சொன்னாங்க. கட்கரி அவர்கள் டால் ஃப்ரீ சொன்னாங்க. அருண்ஜேட்லி நமக்கு வந்து நடமாடும் ஏடிஎம் வேணும்னு சொன்னாங்க. வெங்கையா நாயுடு வந்தாங்க. கல்ராஜ் மிஸ்ரா சிறு தொழில் எல்லாம் ரிவைவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆக ஒரு மாநிலம் வெள்ளத்துல தத்தளிச்ச உடனே அத்தனை துறையும் வந்து நமக்கு உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு என்ற உடனே அந்த மாநிலம் அவர்களால் செய்ய முடியாததை மாநில அரசை செய்ய சொல்லி அதை செய்தார்கள். இதுல ஓரவஞ்சனை எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எந்த விதத்துல தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது? எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்தால் இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு கரும்பு விவசாயிகள் அருண்ஜேட்லியும் ராதாமோகன் சிங்கையும் குறை சொல்றாங்க. அதே ராதாமோகன் சிங்கை நான் போய் பார்க்கும் பொழுது பல திட்டங்கள் மாநில அரசுக்கு நாம செய்கிறோம், மாநில அரசு அதை மக்களுக்கு எடுத்து செல்லவில்லை என்ற கருத்தை என்னிடமே சொன்னார்கள். கரும்பு விவசாயிகள் கொடுத்த நிலுவைத் தொகை எங்கே மாநில அரசு கொடுத்திருக்கிறது? அதே மாதிரி பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கு இன்சூரன்ஸோட பிரீமியத்தை இன்னும் மாநில அரசு கெட்டாததுனால பயிர் பாதுகாப்போட திட்டம் இன்னும் மக்களுக்கு வரல.